வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம். 2024வது வருஷம் முடிஞ்சு 2025வது வருஷம் பிறக்க போற நேரம் இது. நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் வறுமையும் கடன் பிரச்சனையும் இந்த 2024வது வருஷத்திலேயே ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இந்த சிம்பலும் இந்த வார்த்தையும் இருந்தாலே போதும். பிறக்க போற 2025வது வருஷம் உங்க வாழ்க்கையில வசந்தத்தை ஏற்படுத்தும்னே சொல்லலாம். அனைத்து விதமான வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். நீங்க கோடீஸ்வரர் ஆகிறத யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. 2025வது வருஷத்துல கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு இந்த 2024வது வருஷம் பண விஷயத்துல மனக்கசப்புகளை ஏற்படுத்தி இருக்கோம். நிறைய பேருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன்ங்கிறது மாதிரி கடனுக்கு மேல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கதான் செய்யுது. வட்டி கட்டியே ஒரு சிலர் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த கடன் பிரச்சனையினால அவமானப்பட்டு நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம சாப்பிட முடியாம தவிக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேரு. இந்த மாதிரியான பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் வறுமையும் இந்த 2025வது வருஷத்துல உங்களை பின்தொடராம இருக்கிறதுக்கு இந்த 2024வது வருஷத்திலேயே இது எல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை தவறாம நீங்க செஞ்சு பாருங்க. இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி நீங்க நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். அடுத்ததா குறிப்பிட்ட ஒரு நபருக்காக எல்லாம் செய்ய வேண்டாம். பொதுவா உங்க குடும்பத்துக்காக இந்த 2025வது வருஷத்துல உங்க குடும்பத்துக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கணும், நீங்க எல்லாருமே கோடீஸ்வரர்களா வாழணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 21 நாட்களுக்கு 21 days நீங்க செய்யணும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கே, அதாவது இன்னைக்கு நமக்கு டிசம்பர் மாசம் 7ஆம் தேதி, இன்னைக்கே இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கிறது நல்லது. தொடர்ந்து 21 நாட்கள்னு சொல்லும் போது டிசம்பர் மாசம் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டியிருக்கும். அடுத்ததா இந்த வீடியோவை ஒரு சிலர் லேட்டா பாப்பீங்க. இப்படி லேட்டா பாக்குறவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்னைக்கு இந்த வீடியோவை பாக்குறீங்களோ அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க. முடிஞ்ச அளவுக்கு டிசம்பர் மாசம் 11ஆம் தேதியாவது இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கிற மாதிரி பாருங்க. ஏன்னா டிசம்பர் மாசம் 11ஆம் தேதி இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டியிருக்கும். கரெக்டா 21 நாட்கள்னு சொல்லும் போது டிசம்பர் 31 வரைக்கும் இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு டிசம்பர் மாசம் 11ஆம் தேதிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறது நல்லது. சப்போஸ் அதையும் தாண்டிதான் இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா பரவாயில்ல. எந்த நாள்ல இருந்து பாத்தீங்களோ அந்த நாள்ல இருந்து தொடர்ந்து 21 நாட்கள், அது ஜனவரி மாசத்துல முடிகிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து நீங்க 21 நாட்களுக்கு செஞ்சு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு டிசம்பர் 11லயே ஆரம்பிக்கிறது நல்லது. இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். இந்த 2024வது வருஷம் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பண கஷ்டத்தை நமக்கு கொடுத்திருக்கோம். கடன் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம், வறுமை இருந்திருக்கும், வேலையில நாம எதிர்பார்த்த சம்பள உயர்வு நமக்கு கிடைக்காம இருந்திருக்கும், அதே மாதிரி தொழில்ல நாம எதிர்பார்த்த லாபமும் நமக்கு கிடைக்காம இருந்திருக்கும். இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். குறிப்பா சொல்லணும்னா தடைப்பட்ட பணம், அதாவது
நீங்க வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கூட அந்த பணம் உங்க கைக்கு வராம தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பயும் போல செலவே இல்லாத வகையில ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பலை கொடுக்க போறேன். இத நீங்க உங்க கையில தான் வரைய போறீங்க. அதனால வரையறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே போதுமானது. கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. சப்போஸ் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கிரீன் அப்படி இல்லைன்னா ரெட் இத நீங்க பயன்படுத்திக்கோங்க. ப்ளூ எல்லாம் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். சரி, இப்போ தொடர்ந்து 21 நாட்கள்னு சொல்லும் போது ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும். நான் இப்ப என்னோட வீட்டுல இருக்கேன், லீவுக்கு அம்மா வீட்டுக்கு போவேன், நான் எப்படி இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு சொல்லி கேப்பீங்க. தாராளமா செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். ஆனா தொடர்ந்து 21 நாட்களுக்கு செய்யணும். 2 நாள் நீங்க உங்க வீட்டுல இருந்துட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு திரும்பியும் உங்க வீட்டுக்கு வர மாதிரி இருந்தா கூட செய்யலாம். இதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஆனா நடுவுல ஒரு நாள் கூட பிரேக் இல்லாம செய்யணும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யுங்க. 21 நாட்களும் தொடர்ந்து நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க. உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அமைதியான ஒரு மனநிலையில அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னா நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்ட பிறக்க போற இந்த 2025வது வருஷம் உங்களுக்கு சாதகமா இருக்கணும், நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கணும், கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த 2024வது வருஷத்துல நாம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் இந்த 2024வது வருஷத்திலேயே ஒரு முடிவு கட்டுறதுக்கு நம்ம பேரை எழுதி தண்ணீர்ல போட்டாலே போதும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது 7 நாட்கள்லயே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு தலை தெறிக்க ஓடும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் அது. அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. பணம் சம்பந்தப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை செய்யுங்க. மற்ற கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குன்னா நான் சொன்ன அந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ நான் 2 பரிகாரத்தையும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். இதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிஜில் சிம்பலை உங்களோட இடது கையில மணிக்கட்டு பகுதியில, அதாவது நம்ம வாட்ச் கட்டுறோம் இல்லையா, அந்த இடத்துல வரைஞ்சுக்கோங்க. லெப்ட் ஹேண்ட்ல நீங்க வரைஞ்சுக்கோங்க. வலது கை பழக்கமுடையவரா இருந்தீங்கன்னா இடது கையில வரைஞ்சுக்கோங்க. அதாவது நீங்க ஒரு ரைட் ஹேண்டட் பர்சனா இருந்தீங்கன்னா லெப்ட் ஹேண்ட்ல ரிஸ்ட்ல வரைஞ்சுக்கோங்க. ஒரு சிலர் இடது கை பழக்கமுடையவரா இருப்பீங்க. இப்படி நீங்க இடது கை பழக்கமுடையவரா இருந்தீங்கன்னா உங்க வலது கையில ரிஸ்ட்ல நீங்க வரைஞ்சுக்கோங்க. லெப்ட் ஹேண்டட் பர்சன்ஸ் ரைட் ஹேண்ட்ல ரிஸ்ட்ல வரைஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படி இந்த சிம்பலை வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த சிம்பலை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே பணத்துக்கான பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன், அதாவது ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட், இந்த அஃபர்மேஷனை நீங்க உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது சொல்லுங்க. கட்டாயமா இந்த சிஜில் சிம்பலை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே தான் இந்த அஃபர்மேஷனை நீங்க சொல்லணும். இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் இந்த 2025வது வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆரம்பத்தை கொடுக்கணும்னு சொல்லி மனசுருகி உங்க குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எப்பயும் போல தூங்குங்க. கட்டாயமா தூங்குறதுக்கு முன்னாடி தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். ஏன்னா இந்த மாதிரி செய்யும் போது உங்க ஆழ் மனசுல இது பதியும். ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளை சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். அதுவும் தொடர்ந்து 21 நாட்கள் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நிச்சயமா நமக்கு நல்ல பலன் கிடைச்சே தீரும்னு சொல்லலாம். முழு நம்பிக்கையோட இப்ப நான் சொன்ன இந்த எளிமையான செலவே இல்லாத பரிகாரத்தை தொடர்ந்து 21 நாட்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா இந்த 2025வது வருஷம்
வருஷம் நல்ல ஒரு ஆரம்பமா உங்களுக்கு அமையும். எந்த ஒரு பண கஷ்டமும் இந்த வருஷத்துல உங்களுக்கு வராது. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.